பைத்தியம்னு தான் பேர் நம்மளுக்கெல்லாம். பைத்தியம்னு தான் பேர். நம்மளை விட்டுட்டு பின்னால் பேசிகிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயம் சொல்லி பைத்தியம். நம்ம அதெல்லாம் காதில் வாங்காம தான் கடந்து வந்தோம். விவசாயம் கிட்டத்தட்ட 26 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். இந்த 26 வருஷ வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நான் பயணித்ததில் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே கெமிக்கல் விவசாயம் தான். கெமிக்கல் விவசாயமும் கம்மியாக தான் பண்ணுவேன். அப்போவே எனக்கு கெமிக்கல் விவசாயத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நார்மலாக கெமிக்கல் கொடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில எனக்கு என்ன ப்ராப்ளத்தால் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வரேன்னா, எனக்கு டிபி, ஃபுல் சைனஸ் டிபி அட்டாக். டெய்லியுமே அப்போவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா டெய்லி வேணும். மாத்திரை மருந்துக்கு ரொம்ப லீனாக இருப்பேன். சளி இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய பிரச்சனைகள், பாதை பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் அப்போ ஒரு அம்மா எனக்கு தற்செயலாக ஒரு பயணிக்கும் போது சொல்கிறாங்க, கோயம்புத்தூர் பயணிச்சிட்ருக்கேன். அப்போ சொல்கிறாங்க, டேப்லெட்டே எடுத்துகிட்ருக்கீங்களே, ஏதாவது கொஞ்சம் இயற்கையாக மருந்து சாப்பிடுங்க. அப்போ அவங்க சொல்கிறது தான் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நொச்சி, நுணா, ஆடாத்தோடை, மொசுக்கு, தூதுவலை, துளசி, இப்படி இலைகளை சொல்லி இதில் ஒவ்வொரு இலையிலையும் ஒரு 5 இலை எடுத்துங்க. அதை மிளகு, ஜீரகம், கறி, மஞ்சள் போட்டு கொதிக்க வச்சு தேவையான அளவுக்கு ஒரு சர்க்கரை போட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடும். 48 நாளில் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு இயற்கையான ஒரு சூழலில் இந்த இலைத்தழைகள் எடுத்துகிட்டு நான் கண்ட்ரோலுக்கு வந்தோன்னே இன்றைக்கி 26 வருஷம் 27 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு என்னோட இயற்கை பயணத்தில் இந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ இது வரைக்கும் தலைவலின்னு கூட நான் போனோம். இப்போ நம்ம மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டு நம்மளை மட்டும் குணப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நம்மாழ்வாரை பற்றியும் எல் ஜெயாராம் ஐயா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க தான் நம்மளுக்கு முன்னோடி. இவங்களை பற்றி தெரிஞ்சுட்டு தான் நம்ம இயற்கை விவசாயத்துக்குள்ளே அந்த பாரம்பரிய விதைகளை தேடி. அப்போ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சில ரகங்கள் கிடைக்குது. அதில் கருப்பு கவுனி. ஏன்னா இப்போ தான் கருப்பு கவுனி பண்ணால் தான் இயற்கை விவசாயம் பண்ணுறோன்ற மாதிரியே ஒரு தாட் இருக்குது மக்களுக்கு. அந்த மாதிரி தாட்லாம் தேவையில்லை. உண்மையிலே எல்லா இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நெற்கள் இருக்குது. மாப்பிள்ளை சம்பார், கருடன் சம்பார், பூயமல்லி, ஒட்டடையான், பால்குட வாழை, ஒவ்வொரு அரிசிகளும் நம்மளாம் கேட்டு வாங்குறாங்க. எங்களுக்கு தூயமல்லி, சிவன் சம்பா, ஆத்தூர் கிச்சல் சம்பா, இப்படி எல்லா ரகங்களையுமே கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இந்த வருஷம் புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம லைசான்ற ஒரு ரகம், கருப்பு நவரான்ற ஒரு ரகம், 2 ரகங்களை உள்ள கொண்டு உண்மையிலேயே பாரம்பரிய அரிசி சாப்பிட்டு கொஞ்சம் அதிலேருந்து மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு உணர்றேன். ஏன் உணர்றேன்னா, எனக்கு அவ்வளோ பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்தது காரணமே கெமிக்கல் இல்லாமல் நார்மலாக நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இயற்கை விவசாயத்தில் நம்ம பண்ணும்போது இவர் பக்கத்தில் தலைன்னு நல்லா பச்சையாக வச்சுருப்பார். பயிர் பார்த்தா கெமிக்கல்லாம் ஒரு ஜோராக இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக தான் இருக்குது, கம்மியான பச்சை, இயற்கையான பச்சையாக. பைத்தியம்னு தான் பேர் நம்மளுக்கெல்லாம். பைத்தியம்னு தான் பேர். நம்மளை விட்டுட்டு பின்னால் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இயற்கை விவசாயம் சொல்லிட்டு ஒரு பைத்தியம். நம்ம அதெல்லாம் காதில் வாங்காம தான் கடந்து வந்தோம். கடந்து வந்துட்டோம். இன்றைக்கி அவங்க ஒரு ஏக்கருக்கு 40,000 செலவு பண்ணிவிட்டு அவங்க எடுக்கிறது 5,000 ரூபா தான். நம்ம 10,000 ரூபா எடுக்கிறோம், 5,000 ரூபா மேலே தான் எடுக்கிறோம். கம்மியாக நான் விட்டேன். இருந்தாலும் நம்ம நல்ல லாபத்தில், அவங்கள விட 5,000 ரூபா லாபம் ஜாஸ்தி தான். பாரம்பரிய விவசாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நெல்லாக விற்றப்ப நம்மளுக்கு பெருசாக எனக்கு லாபம் இல்லை. எனக்கும் கஷ்டம்தான், நஷ்டத்தை தான் சந்தித்தேன். ஆனால் அதை மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது முதல்ல அரிசியாக தான் கொடுத்துட்ருக்கேன். வெளியில் நான் பண்ண பயணத்தில் பார்த்தா, இந்த பயணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மதிப்பு கூட்டல் செஞ்சு தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த மதிப்பு கூட்டலை நம்மளே பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி தான்
பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு சும்மா அதை உடச்சி கஞ்சி மாவாக கொடுக்காது, இட்லி மாவாக கொடுக்காது, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்ம இன்னும் நிறையா பண்ணால் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அதில் அவல் இடிக்க ஆரம்பித்தோம். அவல் எப்படி இடிக்க ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடி விதை விட்டாங்கன்னா விதை விடும்போதே கொஞ்சம் நெல்லை கொண்டு வருவேன். ஒரு 2 படியை வச்சுட்டு வறுத்து வீட்டிலே விளக்கையை போட்டு இடிப்பாங்க. இடிச்சு அவ்வளோ ஒரு மனம் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்மளும் அவள் இடித்து கொடுப்போன்ற மாதிரி தான் அதை அவளாக இடித்து பண்ணி கொடுப்போம். அது கேட்கும்போது யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு. நான் என்னோடய பயணத்தில் கண்டிப்பாக காய்கறி விவசாயம் பண்ணுவேன். மற்றது என்ன இருக்க எல்லாமே ஒரு சுற்று வந்துட்டேன். அடுத்த சுற்று வரும்போது இன்னும் என்னென்ன காய்கறிகள் இருக்குது, என்ன விதைகள் இருக்குது, என்னெல்லாம் நம்ம பூமிக்கு கிளம்ப வைப்போம். இயற்கை நாட்டு விதைகளில் கொண்டு வந்து போட்டால் இயற்கையாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஜேர்னி பண்ணணுன்ற எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை பண்ணால் தான் எனக்கு என்னோடய ஆத்மா விசுவாசம். கெமிக்கல் விவசாயிங்களாம் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அது 10 ஏக்கர் வச்சுருப்பாங்க, 5 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு 25 சென்ட் செய்யட்டும், வேணான்னு சொல்ல. இப்போ நம்ம விளைவிக்காமல் சாப்பிட்ணுன்னு எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போதும் அந்த விளைவிக்காமல் கொடுக்கறதா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. நல்லா கொஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த பயணத்துலையாவது எல்லாம் இருக்கிற விவசாயிகள்லாம், ஏன்னா நான் தான் சிம்பிளாகவே சொல்லிட்டேன், ஒரு பூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணிக்கலான்ட்டு. அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சி நீங்கள் அதில் வந்தாலே பூச்சி மேலாண்மையை கண்டுபிடிச்சிட்டு நம்ம கெமிக்கலை அதிகமாக யூஸ் பண்ணலாம். நுகர்வோருக்கு கொண்டு போகும்போதும் என்னோடய அரிசி சொல்லுவேன், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஆரோக்கியமாக கொடுக்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது இன்னொன்று, நான் யாருக்கும் விஷம் வச்சு கொடுக்கலைங்க, நல்லா தான் கொடுக்குறேன் உணவு. அதனால் அது எனக்கு ஒரு மிக தெளிவான ஒரு ஆத்ம திருப்தி.